வெல்கம் பேக் ஜேடி விலாக். யூடியூப் வீடியோ குவாலிட்டியாக வர தேவை மைக்கு. இந்த வீடியோவுக்கு போடுங்க ஒரு லைக்கு. அப்படியே பேசிட்டு நான் க்ரீன் ஆரோ உள்ள இருந்து தான் ஒரு மைக்ரோஃபோன் வாங்கியிருந்தேன். மைக்கு புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் காட்டுறேன். 2 மைக்ரோஃபோனு, ஒரு ரிசீவர் எடுத்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மைக்ரோஃபோனை வந்து ஆன் பண்ணி நம்ம அப்படியே மைக்கை பேசி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எப்படி இந்த குவாலிட்டி இருக்குன்னு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இதுக்கு பேக் சைடில் வந்துட்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டு பேசணும். அதுக்கப்புறம் டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஒரு மெனு கார்டு, 1 வருஷம் வாரண்டிக்கான அந்த க்ரீன் ஆரோ கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு யூஎஸ்பி கேபிள், டைப் சிக்கான யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் பேக் சைடில் பட்டன் இருக்குது. இப்போ மைக்ரோஃபோனை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே ஃப்ரண்ட்டில் க்ரீன் லைட் எரியுது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, ஃபஸ்ட்டு மோடில் இருக்குது. ஹலோ மைக் ஸ்டேஷன் 1 2 3. இப்போ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ மோடு 1ல் இருக்குது தெரியுது. 2 இப்போ செகண்ட் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஹலோ மைக் ஸ்டேஷன் 1 2 3. இப்போ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். அடுத்தது மோடு 3க்கு போகலாம். மோடு 3க்கு மறுபடியும் அந்த பவர் பட்டன் அழுத்தினோடனே பாருங்கள் 1 2 3 பவர் மோடு மாறிடுச்சு. இப்போ என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு, நாய்ஸோடு இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பேசிக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீட்டுக்கு வெளியில் போகிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ வெளியில் வந்து பேசுகிறேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மோடு ஒரு மோடாக மாற்றுறேன் பாருங்கள். ஒரு மோடாக மாற்றி காட்டுறேன். வாய்ஸ் எப்படி எது கிளியராக இருக்குது. பக்கத்தில் ஏதோ ஒரு மிஷின் ஓடிட்டுருக்கு, அங்கே ஏதோ ஓடிட்டுருக்கு. சரி ஓகே, அந்த சத்தம் கேட்குது. அப்படி இருந்தால் என் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள் மைக். இதில் அடுத்த மோடில் இருக்குது. எது நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். செகண்ட் மோடு. அடுத்ததாக ஒரு தேர்ட் மோட் பண்ணுறேன். கேட்குதுங்களா? மைக் ஸ்டேஷன் 1 2 3. செக் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சத்தத்துலேயும் வாய்ஸ் வந்து கிளியராகவே கேட்குதுங்க. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.